இதுதான் ரகசியம். என்ன ரகசியம்? இவன் எங்கேயோ போய் சேத்துல சிக்கி கொண்டு இருக்கிறான். போதகிட்ட கூட பேசலாம், ஹலோ, ஹாய், குட் மார்னிங், குட் ஈவினிங், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, இதெல்லாம் சொல்லலாம், வரந்தா வீட்டில் எல்லாம் உபசரிக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் நம்ம நாபால் வேற, இருதயம் ஒருமித்து வராது. ஏதோ ஒரு ஆவி நான் நடத்தப்படுகிறான். என்ன ஆவி அது? உலகத்தின் ஆவி, அடிமைத்தனத்தின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, குடியின் ஆவி, பெருந்தின்னின் ஆவி. மாம்சத்தினுடைய தாகமோ மாம்சத்தினுடைய பசிகளும் அதிகமாக இருக்கும். ஆவிக்குரிய தாகம் என்பதே இருக்காது. இது இருந்தால் அது இருக்காது, அது இருந்தால் இது இருக்காது. அதற்குத்தான் வேதம் சொல்லு, சபை கூடி வருவதை விட்டு விடாது இருங்க. இந்த அப்பத்தின் தண்ணீரின் ஆசீர்வாதம் பெறுகிற மன்னாவிலிருந்து ஆரம்பிக்கிறது. இந்த மன்னான்னா என்ன? மத்தேயு 4:4 வாசிக்கிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமில்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இன்றைக்கி நான் பிழைத்திருக்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இந்த ஆகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 வேலையும் சாப்பிட்டுக்கிறீங்க. காலை ஆராதனை, மதியான ஆராதனை, சில பேர் இங்கிலீஷ் ஆராதனைங்கிறது 3 வேலையும் இங்கே போஜனம் முடிஞ்சிடுது. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் மீல்ஸ், இந்த உலக பிரகாரம் சாப்பாடு சொல்ல. ஆவிக்குரிய ஆகாரம் கொடுக்கப்படுகிறது. அப்போ என்ன நடக்கிறதுனா, முகம் எல்லாம் பிரகாசிக்கிறது, இருதயத்தில் ஞானம் வருகிறது, ஏதோ சில காரியத்தை வயசில் பெரியவங்களாக இருந்தாலும் கற்றுக்கொள்ளுகிறதாக நிறுத்த சாட்சி பகிர்ந்துருக்கிறாங்க. அப்போது இது சுற்றி சுற்றி என்ன செய்யும்? இந்த ஆடு ஆலயத்தையும் சுற்றி வரும். வர முடியலனாலும் அந்த தாகம் என்ன செய்யும்? எப்படியும் வந்து சேர்ந்துடும். அந்த ஆத்மாவுடைய தாகம். ஆலயத்துக்கு நான் போனோம். ஏன் அந்த ஆலயத்துக்கு போனோம்? இந்த இடத்துல எனக்கு ஆவிக்குரிய ஆகாரம் கிடைக்கிறது. அப்போது அந்த பூமிக்குரிய அடிமைத்தனத்துலேருந்து நம்ம என்ன செய்வோம்? எதுலேயும் சிக்க மாட்டோம். முக்கியத்துவம் ஆலயம், ஆலயத்தினுடைய வார்த்தை. இந்த ஞாயிற்றுக்கிழமை பிஸ்னஸ் எதுவுமே இருக்காது. இதுக்குன்னே சில பேர் எல்லாத்தையும் மூடிட்டு வந்துடுவாங்க. ஓய்வு நாள் அப்படி இல்லைல்ல, மூடில் நாளும் யாரையா உட்கார வச்சிட்டாது அவங்க வந்துடுவாங்க ஆலயத்துக்கு. இது நன்மை பெற்று செழித்து ஆபத்தெல்லாம் போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பு, சேமம், எல்லாம் மகிழ்ச்சி, சமாதானம் எல்லாம் இருக்கா. அழகிய மனைவி இருக்கா, நல்லா சமைக்கிறவ, நல்ல புத்திசாலி, ரூபவதியாக இருக்கா, எல்லாம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஒரு காலத்தில் இது எல்லாம் இவனுக்கு இல்லாமல் இருந்தது. மந்தையை வைத்து தான் இவனுக்கு சந்தை, நல்ல உத்தியோகம் வைத்து தான் நல்ல இடத்துல திருமணம் நடக்குது இல்லையா? அது போல் அந்த காலத்தில் மந்தைகள் பெருகி இருந்தால் அவன் செல்வந்தன், ஐஸ்வர்யான் என்ற அடையாளத்தில் வருகிறான். நல்ல இடத்துல பெண் கொடுப்பாருங்க, நல்லபடியான ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு ஜபம் வாழ்க்கையில் ஒரு முறை ஆவியானவருடைய அனுகிரகம் பெற்ற ஜனங்களிடத்தில் போய் ஜபித்தாலும் அதனுடைய பலன் இருக்கும். அப்போது நித்தமும் வருகிறவர்கள், ஐக்கியத்தில் இருக்கிறவங்க, ஆசிரியர் கூடத்துக்கு போக்குவரத்துமாக இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் வாழ்க்கை? பரிசுத்தம் சூழ இருக்கும், விசுவாசம் எல்லா இடத்துலையும் இருக்கும், தேவ பயம் இருக்கும். ஐயா, இப்படி இந்த பரிவத்துக்குள்ளே வந்தால் இருக்கும். அசுத்தங்கள் எல்லாம் பரிசுத்தமாய் மாறும், சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதம் மாறும். ஆனால் இந்த மனுஷன்